ஏண்டி இப்படி சுருங்கி போய் கிடக்க? இந்த காப்பியை பிடிங்க. இல்லை எல்லா நியூஸையும் செல்ஃபோனு டிவிலையும் பார்த்துக்கிறீங்களே, அதான் பார்த்தேன் உங்களை. ஏன் செல்ஃபோன்லையும் டிவிலையும் பார்க்காம பெரிய ஸ்க்ரீன் கட்டி பார்ப்பாங்களோ? ஒரு நல்ல குடும்ப தலைவனா ஒரு மாநாட்டில் கலந்துக்கணுமா, ஒரு பேரணியில் கலந்துக்கணுமா, ஒரு ஊர்வலத்தில் கலந்துக்கலாமா, ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கணுமா? ஒன்றும் இல்லை, வீட்டிலே இருக்க வேண்டியது. நான் எதுக்கடி அங்கெல்லாம் போய் கலந்துக்கணும்? போன பணம் கிடைக்கும்ல. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கோஷம் போடுற கேவலமானவன் நினைச்சு அவன் வீட்டுக்காரனே. அவ்வளோ கேவலமானவன் இல்லை. நான் கோட்டரும் கோழி பிரியாணி சொல்லலை, லட்ச லட்சமா பணம் வரும்ல அதை சொல்றேன். அது எப்படி லட்ச லட்சமா பணம் வரும்? இந்த இப்போ கூட தான் கரூர்ல சம்பவம் நடந்தது. ஆமா, அப்ப பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்க என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? நம்ம அரசாங்கம் வந்து 10 லட்சம், விஜய் வந்து 20 லட்சம், மக்கள் நீதி மையம் 1 லட்சம், மத்திய அரசாங்கம் 2 லட்சம், மொத்தம் இது வரைக்கும் 33 லட்சம். இனிமேல் என்னென்ன கட்சி எவ்வளோ கொடுக்கும்போது யாருக்கு தெரியும்? டெய்லி பேப்பர் பார்த்தா பத்திக்கிட்டு வருது. ஏண்டி அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்ணுவேன்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? பிரம்மாண்டமாக உங்களுக்கு காரியம் பண்ணுவேன். ஆமாம். ஐயோ, அட பாருங்களா, பொம்பளைங்களுக்கு பணத்தாட்சியை காட்டிட்டீங்களாடா. ஐயோ, குடும்பம் நடத்துகிற பொம்பளைங்களாம் கொலகாரியா மாறிட்டாளுகளே. இவளை நம்பி எதுவும் கோயில் திருவிழா கூட நான் போக முடியாது. பிள்ளை இவளே என்னை கீழே தள்ளிட்டு கழுத்தை நெச்சு கொன்னுட்டு என் புருஷனை மிதிப்பட்டு செத்துட்டாரு, மிதிச்சே கொண்டுட்டாங்கன்னு ஒப்பாரி வைப்பா போல தெரியுதே. என்னங்க சூப்பர் ஐடியாங்க.